யாருப்பா சொன்னது தோனிக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி? இன்னைக்கு மேட்ச்ல அவரோட ஆட்டத்தை பாத்தீங்களா? இப்படி தோனி ஃபேன்ஸ் எல்லாரும் கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல தோனியோட இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 166 ரன்னு தாங்க எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. 175 ரன்னுக்குள்ளதான் டார்கெட் இருக்கு, ஈஸியா இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலோட பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு கிளம்புறாங்கன ஷேக் ரசீதும் ரச்சின் ரவீந்திராவும் நல்லா தாங்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பவர் பிளேலே சிஎஸ்கே தேவையான ரன்னை எடுத்துட்டாங்க. 59 ரன் எடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரி இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணா போதும், ஈஸியா இந்த மேட்சை ப்ரெஷரே இல்லாம வின் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அடுத்த 9 ஓவர்ல ரன்னே சிஎஸ்கேனால அடிக்க முடியலங்க. வெறும் 52 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. மிடில் ஓவர்ல சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் பயங்கரமா சொதப்பிட்டாங்க. ரன் அடிக்க முடியலனா கூட பரவாயில்ல, விக்கெட்டும் அது பாருக்கு சீட்டு கட்டு மாதிரி மலமலன்னு சொல்லிட்டு போயிருச்சு. இதனால விஜய் சங்கர் அவுட் ஆனவனே அடுத்து தோனி தாங்க களத்துக்கு வந்தாரு. வந்த மனுஷன், ஏய் என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க, நான் ஆடுறேன் போற ஆட்டம் அப்படின்னு சொல்லி மனுஷன் கிடைக்கிற கேப்லலாம் 4-6ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பினாரு. இதனால அப்படியே ப்ரெஷர் குறைஞ்சிருச்சுங்க. கடைசி 2 ஓவர்ல 24 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த ஒரு சமயத்துல 19வது ஓவர் பவுலிங் போட வந்த தாக்கூர் கரெக்டா நோபாலா போட்டு விட்டாரு. அந்த நோபால்ல சிவம் தூபேவும் 6 அடிச்சிட்டாருங்க. இதனால சிஎஸ்கேவுக்கு கடைசி ஓவர்ல 5 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இதனால சிஎஸ்கே 3 பால் மிச்சம் இருக்கும்போது இந்த மேட்சை 5 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ஸ்டார்டிங்ல ஷேக் ரசீது கொடுத்த ஆட்டமும் கடைசியில தோனி கொடுத்த ஆட்டமும் தாங்க காரணம். எப்படியோ இன்னைக்கு ஸ்கோர் 170க்குள்ள இருந்தனால ஈஸியா மிடில் ஓவர்ல சொதப்புனாலும் பின்னாடி தோனி மேனேஜ் பண்ணிட்டாரு. இதே இன்னைக்கு ஸ்கோரு 175 ரன்னுக்கு மேல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில வர பேட்ஸ்மேன்ஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி இந்த மேட்சை ஜெயிக்க முடியாம போயிருக்கோம். அதனால இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கர்வமா எடுத்துக்காம மிடில் ஓவர்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஷேக் ரசீது ஓப்பனிங்ல கிளம்புறதுனால ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஆனா மிடில் ஆர்டர் சுத்தமா சரியில்லைங்க. யாருமே அதிரடியா விளையாட மாட்டாங்க, வர நடைய கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா ஒரு பவர் ஹிட்டர் தேவைங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருந்தா மட்டும்தான் சிஎஸ்கேனால நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.